அனைவருக்கும் வணக்கம். சுமிதார் மேஜர் மாநில லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். யூத் சமான் யோஜனா, அதாவது 1965 1971 வாரில் பங்கு பெற்று அதற்கான அவார்ட்ஸ் சம்மர் சேவா ஸ்டார், பூர்வி ஸ்டார், பச்சின் ஸ்டார் வாங்கியவர்களுக்கு ஒரு ஒன் டைம் பேமெண்ட் கிராண்ட், அதாவது 15 lakhs வழங்கப்படுவதாக கடந்த வாரம் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வாட்ஸ்அப் குழுக்களில் பல செய்திகள். அது என்னவெனில் 29 May 24 அன்று மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ஒரு இன்டர்னல் நோட் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த 1965 1971 வாரில் பங்கு பெற்று அந்த அவார்ட் பெற்றவர்களுடைய விவரம் கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுடைய கமாண்ட் சேனலில் அந்த விவரம் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆர்மியை பொறுத்தவரையில் எந்த விதமான விவரம் கேட்கவில்லை. இருப்பினும் சம்பந்தப்பட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் அதற்கான அந்த ஒன் டைம் கிராண்ட் பெறுவதற்கு, அதாவது 15 lakhs பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸிலிருந்து எந்த விதமான லெட்டரும் அனுப்பப்படவில்லை. அது ஒரு இன்டர்னல் நோட்டாகத்தான் இருந்தது. இருந்த போதிலும் ஆர்மியிலிருந்து எந்த விதமான லெட்டரும் இஷ்யூ பண்ணலை. எப்படி ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் இஷ்யூ பண்ணாங்களோ அதே மாதிரி. அதனால் கேட்ட எக்ஸ்-சர்வீஸ்மேன்களுக்கு இது ஒவ்வொரு எக்ஸ்-சர்வீஸ்மேன்லேருந்து அந்த விவரங்கள் கேட்கல. ஆனால் ஒன்லி இன்டர்னல் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் அந்த விவரங்கள் கேட்டிருக்கிறாங்க ஒழிய சம்மந்தப்பட்ட எக்ஸ்-சர்வீஸ்மேனில் விவரம் கேட்கல. இருந்த போதிலும் அந்த லெட்டர் இன்டர்னல் நோட் 29 May 24 அன்று இஷ்யூ ஆனது. அதுக்கப்புறம் எந்த விதமான லெட்டரும் ஆர்மியிலிருந்து வெளிவரலை. ஆனால் எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்ட கேள்விகளுக்கு அதுக்கான சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டி ஒரு ஆர்டிஐ, ஆன்லைன் ஆர்டிஐ போட்டேன் 7 August 2024 அன்று. அதாவது எம்ஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேரிலிருந்து என்ன விதமான லெட்டர் இது சம்பந்தமாக, யூத் சமான் யோஜனா சம்பந்தமாக வெளியிடப்பட்டுள்ளது, அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க, சம்மந்தப்பட்ட எக்ஸ்-சர்வீஸ்மேன்லேருந்து 2 விதமான லெட்டர் பற்றி அதை கேட்டிருந்தேன். ஆனால் எந்த விதமான பதிலும் வரலை. ஆனால் 8 August 2024 அன்று ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் ADGPS MP5 ஒரு லெட்டர் வெளிவந்துள்ளது. அந்த லெட்டர் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கமாண்ட் சேனலில் ஆர்மி அத்தாரிட்டிஸ்க்கு அவங்க எல்லாமே அனுப்பியிருக்கிறாங்க. அதில் அவங்க விவரம் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு ப்ரோஃபார்மா அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ப்ரோஃபார்மா பிரகாரம் சம்மந்தப்பட்ட எக்ஸ்-சர்வீஸ்மேன், எலிஜிபிள் உள்ள எக்ஸ்-சர்வீஸ்மேனை டீட்டெயில் அனுப்ப வேண்டியது இருக்குது. அது என்ன, அந்த ஆர்மி ஹெட் குவார்ட்டர் ADGPS 5 8 August 2024 பிறப்பித்த லெட்டர் என்ன, அந்த ப்ரோஃபார்மா என்ன, அந்த ப்ரோஃபார்மாவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டும், மற்றபடி இது பற்றி ஒரு சுமார் ஃப்ரீ டோட்டல் இந்த யூத் சமான் யோஜனா எப்போ தொடங்கப்பட்டு இப்பொழுது என்ன நிலைமையில் உள்ளது என்பது பற்றி தான் இந்த வீடியோவை விவரமாக முழுவதும் பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். கிராண்ட் ஆஃப் ஒன் டைம் பேமெண்ட் ஆஃப் rupees 15 lakhs அண்டர் யூத் சமான் யோஜனா ப்ரொபோசல்ஸ். 1965 1971 war participants awarded Summer Seva Star or and Purvi Star / Pachmi Stars. அதாவது 1965 மற்றும் 1971 போரில் பங்கு பெற்று அதற்கான அவார்ட்ஸ் சம்மர் சேவா ஸ்டார், பூர்வி ஸ்டார், பச்சிமி ஸ்டார் வாங்கிய இராணுவ வீரர்களுக்கு அவர்களுக்கு ஒரு கௌரவ அடிப்படையில் ஒரு டைம் மானியத் தொகை, அதாவது rupees 15 lakh யூத் சமான் யோஜனா முறைப்படி வழங்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு தான் இது. இந்த ஏற்பாடு என்பது 2018 தொடங்கப்பட்டது. இந்த யூத் சமான் யோஜனா பற்றி ஒரு சிறிய ஒரு பிரீஃப், அதாவது 2018 கேப்டன் ஜஸ்பால் சிங், ஃபார்மர் SSC ஆஃபீஸர், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர், இனிஷியேட்டட் அண்ட் புட் கண்டினியூஸ் எஃபர்ட் ஃபார் யூத் சமான் யோஜனா to SSCOs, Short Service Commissioned Officers, and ECOs, Emergency Commissioned Officers of non-pensioner of any government. அதாவது இந்த 1965 1971 வாரில் பங்கு பெற்ற அந்த SSCO அண்ட் ECO எமர்ஜென்சி கமிஷன் ஆஃபீஸர்கள் இராணுவத்திலிருந்து விடுபட்டு அதன் பின்பு எந்த ஒரு ஓய்வூதியம் வாங்காமல் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு மானியத் தொகை வழங்க வேண்டும் என்பது பற்றித்தான் அவர் இனிஷியேட் பண்ணியிருக்கிறார் 2018. ஆனால் 2020 ப்ரொப்போசல் ஃப்ரம் ஆர்மி ஹெட் குவார்ட்டர், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி
and government agreed ex gratia amount of rupees 30,000 plus DA on the line of Sundarata Senani Samman Pension Scheme for Freedom Fighters. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு என்ன அவங்க வழங்கியிருந்தாங்களோ அதே போல் இந்த 1965-71 வாரில் பங்கு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்காதவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ப்ரொப்போசல் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து போய் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதை அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதன்படி எந்த விதமான மேற்படி நடவடிக்கை இல்லாதனால 2021 எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் பட்டியாலா பஞ்சாப் பிரணீத் கௌர் meet RM and handed over letter to implement the scheme in 15th anniversary of 1971 war. இந்த 2021 1971 வாருடைய 50th anniversary நடந்தது. அந்த சமயத்தில் இந்த யுத் சமான் யோஜனா இந்த கிராண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவங்க ரக்ஷா மந்திரியை சந்தித்து அவங்க ஒரு கடிதம் வழங்கியிருக்கிறாங்க. எந்த கடிதம்னா SSCOs அண்ட் ECO ஆஃபீஸர்ஸ் கொடுக்கப்பட்ட கடிதத்தை. ஆனால் 2022 ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர்டு NCO என் சுப்பிரமணி கர்நாடகா எக்ஸர்வீஸ்மேன் ட்ரஸ்ட் proposed to RM to consider Jawan war veterans for Youth Saman Yojana of SSCOs and ECOs. எப்படி அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனர் எமர்ஜென்சி கமிஷனர்ஸ் ஆகியோருக்கு இதை கன்சிடர் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த போரில் பங்கு பெற்ற ஜவான்ஸ் அதர் ரேங்க்ஸ் NCOஸுக்கும் கன்சிடர் பண்ணணுன்ற அவருடைய கோரிக்கை. 2022 இதேபடி ரெகுலர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் ரேங்க்ஸில் இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆர்மி ஹெட் குவார்ட்டருக்கு போயிருக்கு. இதனால் ஜாக் பிரான்ச் ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் பிரான்ச் ப்ரொப்போசல் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் வார் வெட்டரன்ஸ் பென்ஷனர் நான் பென்ஷனர்ஸ். ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் பிரான்ச்சில் என்ன ப்ரொப்போசல் பண்ணாங்கன்னு கேட்டால் பென்ஷனர் ஓய்வூதியம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி வாங்காதவங்களாலும் சரி இந்த போரில் பங்கு பெற்ற அனைவருக்குமே இந்த ஒரு மானியத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்பது தான். இது வந்து அதனால் 29 May 2024 இன்டர்னல் நோட் டு ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டு சென்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் 1965-1971 வார் வெட்டரன்ஸ் அவார்டட் வித் சம்மர் சேவா ஸ்டார் பூர்வி ஸ்டார் பச்சிமி ஸ்டார்ஸ். இது பற்றி ஒரு கடிதம் வந்து இன்டர்னல் நோட் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு MODயிலிருந்து ஒரு கடிதம் எழுதினார். இதன் அடிப்படையில் தான் 29 May 1984 மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸிலிருந்து ஒரு இன்டர்னல் நோட் அந்த சப்ஜெக்ட்டு proposal for grant of one-time payment of rupees 15 lakh under Youth Saman Yojana இது பற்றி அவங்க எழுதினாங்க. இந்த நோட் வந்து 29 May 2024 ஃபர்ஸ்ட் வந்து ஏஜி பிரான்ச் PS5 ADG PS5க்கு போயிருக்குது. அப்புறம் நேவல் ஹெட் குவார்ட்டர் அண்டு ஏர் ஹெட் குவார்ட்டருக்கு இந்த லெட்டர் போயிருக்கு. இதில் அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு கேட்டால் ஆர்மி ஹெட் குவார்ட்டர் இஸ் ரிக்வெஸ்டட் டு ப்ரொவைட் த டீட்டெயில்டு டாட்டா ஆஃப் ஆல் தி பர்சனல்ஸ் ஆர் their spouses, SSCOs, ECOs, regular commissioned officers, PBOs and civilians who actively participated in 1965 and or 1971 wars and awarded with Samar Seva Star and or Purvi Star, Pachmi Star medals. The data may be provided in respect of every individual in the prescribed pro forma enclosed. அப்படின்னு இவங்க வந்து இதில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா இந்த 1965-71 கலந்துக்கிட்ட அனைத்து படை வீரர்களுக்கும் பென்ஷன் வாங்குறதாலும் சரி வாங்கலைன்னாலும் சரி அவங்கள டீட்டெயில் வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து MOD இந்த லெட்டர் வாயிலாக கேட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு ப்ரோஃபார்மா அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அந்த ப்ரோஃபார்மாஸ் என்னங்கிறது பிறகு பார்ப்போம். இந்த லெட்டர் பிரகாரம் அவங்க வந்து 29 May 2024 இந்த லெட்டர் இஷ்யூ பண்ணாங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு. இதன் அடிப்படையில் ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அவங்க ஒரு இன்டர்னல் ஒரு லெட்டர் அவங்களுக்கு வித்தின் தி ஏர் ஹெட் குவார்ட்டர் ஏர் பிரான்ச்சஸ்க்கு வந்து அவங்க ஒரு லெட்டர் எழுதினாங்க. இதனால தான் வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் யூடியூப்லேயும் முன்னாள் முப்படை வீரர்கள் மத்தியில் வந்து ஒரு செய்தி பரவிச்சு இந்த யூத் சமான் யோஜனா ரூபீஸ் 15 lakh கிராண்ட் பற்றி. இதை வச்சு தான் பல எக்ஸர்வீஸ்மேன்ஸ் வந்து கேட்டாங்க இதுக்கு எப்படி சார் டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் இந்த லெட்டரை பொறுத்தவரையில் எந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இந்த பங்கு பெற்ற இராணுவ வீரர்கள் போரில் கலந்து கொண்ட இராணுவ வீரர்கள்ட்டிருந்து எந்த விதமான நேரடியாக அவங்க எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் கேட்கல. பட் அவங்க இன்டர்னலி தான் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறதாக தெரிய வந்தது. இருந்தாலும் 29 May 2024 இஷ்யூ பண்ண லெட்ரு பட் வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெரிய வந்தது இந்த லெட்டர் வாயிலாக. பட் ஆர்மியிலேருந்து எதுவும் தெரிய வரலை. அதனால் இது ஒரு இன்டர்னல் நோட்டாக இருந்ததா தவிர மற்றபடி MODயிலிருந்து எந்த ஒரு லெட்ரு இல்லை. இதனால்
முன்னாள் முப்படை வீரர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டி ஒரு ஆர்டிஐ போட்டேன். ஆன்லைன் ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் டீட்டெயில்ஸ் என்னுடைய தரப்பிலிருந்து, சுகுமார் தரப்பிலிருந்து 7 ஆகஸ்ட்டுக்கு போட்டேன் இந்த ஆர்டிஐ. இதில் அவங்ககிட்ட எம்ஓடிட்ட இந்த கடிதம் கேட்டிருந்தேன். காப்பி ஆஃப் எம்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மேன் லெட்டர் இன் விச் ஃபைனல் டிசிஷன் டேக்கன் ஃபார் எலிஜிபிலிட்டி அண்ட் அப்ரூவல் ஆர்டர் இஸ்யூடு ஃபார் சப்ஜெக்ட் கிராஷியா கிராண்ட்ஸ். சப்ஜெக்ட் கிராஷியா கிராண்ட்ஸ்னால் அந்த ஒன் டைம் கிராண்ட் ரூபீஸ் 15 lakh. Copy of MOD Department of Ex-Servicemen Welfare Order Instruction for the procedure of collecting the data of eligible war veterans of 1965, 1971 war and payment of this ex gratia grant. இதன் மாதிரி இந்த லெட்டரில் எப்படிப்பட்ட அந்த லெட்டர்ஸ் எப்படி எந்த முறையில் அவங்களுடைய டாட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்க, அதற்கான ஏதாவது லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறதா இல்லையாங்கிறதா இந்த ஆர்டிஐ. ஆனால் இந்த 7 ஆகஸ்ட்டுக்கு ஆர்டிஐ போட்ட, ஆனால் அதுக்கு இதுவரைக்கும் ஸ்டேட்டஸில் எந்த விதமான பதில் இல்லை. இருந்தாலும் 8 ஆகஸ்ட்டுக்கு ஒரு லெட்டர் ஏடிஜிபிஎஸ்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஏஜிஎஸ் பிரான்ச் ஏடிசி பாலிசி அண்ட் பிளானிங் MP5 இருந்து 8 ஆகஸ்ட் 2024க்கு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் கமாண்ட் DIVV, அதனால் டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ், கல்னல் வெட்டரன்ஸ்னால் ஒவ்வொரு ஏரியா ஹெட் குவார்ட்டர்லையும் ஒரு அப்பாயின்மெண்ட் கல்னல் வெட்டரன்ஸ்னு இருக்கிறாங்க. அவங்க எக்ஸ்-சர்வீஸ்மேனுடைய வெல்ஃபேர் பார்க்கக்கூடியவங்க. நெக்ஸ்ட் KSP கேந்திரிய சைனிக் போர்டு டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் ECHS இதுவும் டெல்லியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் CS டைரக்டரேட், அது குவார்ட்டர் மாஸ்டர் KMG பிரான்ச்சு கீழே CS டைரக்டரேட் இருக்குது. ஏன் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த KSP ECHS CS டைரக்டரேட் இவங்க வாயிலாக இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாங்கிறது தான். ஆனால் KSP மூலமாக தான் அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்கன்ற நம்புகிறேன். ஏன்னா KSP ஸ்டேட்டில் உள்ள RSP ராஜ்ய சைனிக் போர்டு, அதாவது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் டைரக்டரேட்டுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது பிரகாரம் அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ஆஃபீஸ், அதாவது ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு அவங்க இந்த லெட்டர் அனுப்பி அவங்க மூலமாக எக்ஸ்-சர்வீஸ்மேன்லேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுங்கிறத அதை நம்புகிறேன். இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டால், it is intimated that proposal for grant of one-time payment of rupees 15 lakh under Youth Saman Yojana is under consideration with the Department of Ex-Servicemen Welfare has sought additional data in respect of personals or their spouses, SSEOs, ECOs, regular commissioned officers who actively participated in 1965 and or 1971 wars and awarded Samar Seva Star and or Purvi Star, Pachimi Star medals. The data is required to be forwarded in the prescribed format annexed with this letter. It is requested to forward data in respect of all personnel who fulfill the criteria mentioned at para 2 above for onward submission to MOD DSW. இதுதான் ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் ADGPS MP5 ஒரு லெட்டர் இந்த மேற்கூடிய சொன்னப்பட்ட ஆர்மி அத்தாரிட்டிஸ்க்கு எழுதியிருக்காங்க. இந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணி சீக்கிரம் அனுப்புனா அவங்க MODக்கு இந்த டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணலாங்கிறது தான். இதில் அந்த அனெக்சர் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். அனெக்சரில் பர்சனல் நம்பர், ரேங்க் அண்ட் நேம், ஏஜ், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர், ஏரியா ஆஃப் லேண்ட் பொசஸ்டு இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட், பிளாட், ரெசிடென்ஷியல் பிளாட். அதாவது இந்த இராணுவ வீரர்கள் யாருக்கு இந்த தகுதி இருக்குதோ, எலிஜிபிலிட்டி, அதாவது 1965 அந்த சம்மர் சேவா ஸ்டார், பூர்வி ஸ்டார், பச்சிமி ஸ்டார், அந்த ஸ்டார் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு என்ன லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் லாஸ்ட் 5 years ஃபார் அசர்டைனிங் ஃபைனான்ஷியல் கண்டிஷன். லாஸ்ட் 5 yearsக்குள்ளே அவங்க இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட் இருந்தால் அதில் மென்ஷன் பண்ணணும். ப்ரெசன்ட் ஆக்குபேஷன் என்னவா இப்போ இருக்கிறாங்க, ரிட்டையர்டு லைஃப்பில் ஏதாவது ஜாப்பில் இருக்கிறாங்களா இல்லையா, ரிட்டையர்ட் பென்ஷனரா, ப்ரெசன்ட் ஆனுவல் இன்கம் இப்போ என்ன அவங்களுக்கு வருடம் என்ன இன்கம் கிடைக்கிது, ரிமார்க்ஸ். இதை பொறுத்தவரையில் அவங்க ஒரு இண்டிவிஜுவலுடைய இந்த போர் பங்கு பெற்றவர்கள், அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இதை ரிசர்விஸ்ட்டுக்கு அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ரிசர்விஸ்ட் இப்போது கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மெடல் எல்லாம் வச்சுருந்தாச்சுன்னா அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். இருந்தாலும் அதர் ரேங்க்ஸ், அதாவது JCOs, ORs அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாதவங்க நிறையா இருக்கிறாங்க ORஸில். அதனால் அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முதல்ல தயார் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய டிஸ்சார்ஜ் புக்லையோ அல்லது பாட்டுவாளரோ அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மெடல் ஸ்டார்ஸ் அதனுடைய எலிஜிபிலிட்டி வந்து அவங்க உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸை நிரப்பி ரெடியாக வச்சுருந்தா தான் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மற்ற ஆர்மி அத்தாரிட்டிஸ்க்கு லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த யாராருக்கு கமாண்ட்ஸ், டிஐவி, கர்னல் வெட்டர்சன், கேஎஸ்பி, சிஎஸ் டைரக்டர் இவங்க மூலமாக கீழே லோ லெவல் வந்து அந்த கமாண்ட் சேனலில் வந்து அவங்க அனுப்புவாங்க. அவங்க மூலமாக அதை கலெக்ட் பண்ணுவாங்க. நான் முதல்ல சொன்னபடி கேஎஸ்பியிலேருந்து ராஜ்யசபா ஆர்எஸ்பிஸ்லேருந்து ஜெட்எஸ்பி, ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வாயிலாக கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதில் உள்ளவங்க வந்து அவங்க டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னு கேட்டால் ஏற்கனவே நம்ம 1971 அந்த 15th anniversary ஹெட் குவார்ட்டர் டிபி ஏரியாவிலிருந்து தமிழ்நாடை பொறுத்தவரையில் அந்த டிபி ஏரியாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் 1971 பார்ட்டிசிபேட் இருந்தாலும் அவங்களுக்கு டிபி ஏரியாவிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்போ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாங்க. அவங்ககிட்டையும் டீட்டெயில் இருக்கும். அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரையில் அருப்புக்கோட்டையிலையும் இப்போ கர்னல் சிடி அரசு சாப் சொன்னபடி மற்ற இடத்துகளையும் 1971 பார்ட்டிசிபேட்டுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். அதை ஆர்மி டிபி ஏரியாவுக்கு அனுப்பணும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யாருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதோ அவங்க ரெடியாக வச்சுருந்தாச்சுன்னா கேட்குறப்ப கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். இதுதான் அந்த கிராண்ட் ஆஃப் ஒன் டைம் பேமெண்ட் ஆஃப் ₹50 lakhs அண்டர் யுத் சம்மான் யோஜனா ப்ரொபோசல். இது பற்றி இந்த வீடியோ கேட்டிருப்பீங்க. இது தகுதியுள்ளவர்கள் வந்து அவங்களுடைய ஆவணங்களை வந்து இப்போமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி கேட்குறப்ப கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டாச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை பார்த்தவர்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்க பார்த்து பயனடும் வகையில் ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.